பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். 17வது நாள் போர். அதில் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் மிக பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வப்பொழுது அர்ஜுனனை தூண்டிவிட ஒரு பக்கம் பீமசேனன், ஒரு பக்கம் பகவான் கிருஷ்ணன், ஹரி வாயு, இவா 2 பேருடைய பரிபூர்ண அனுகிரகம் இருக்கிறது. பழசு என்னென்ன நடந்தோ, எவ்வளவு அவமானங்களை பாண்டவர்கள் சந்தித்தார்களோ அதற்கெல்லாம் மூல காரணமானவன் உன் எதிரே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரத்தை தட்டிவிட்டு கொண்டிருக்கின்றனர். ஒரு பக்கம் கிருஷ்ணன், ஒரு பக்கம் பீமசேனன். இந்த நேரத்தில் மேலே பார்த்தோம்னா அத்தனை தேவதைகளும் நின்று அந்த அற்புதமான யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த நேரத்தில் பார்த்தோம்னா 2 விதமான சாபங்களை பெற்றிருந்தான் தன்னுடைய வாழ்நாளில் கர்ணன். ஒரு பிராமணனுடைய சிராபம், அதாவது யாக பசு அதை கொன்றுவிட்டார். அதற்காக பலவிதமான பசுக்களை கொடுக்கிறேன் என்று சொன்ன போதும் அதை கேட்காமல் அவர் விட்ட சிராபம், யுத்த ரணாங்கணத்திலே உன்னுடைய ரதமானது பூமிக்கு கீழ் செல்லும் இந்த சிராபம். அதே போல உண்மையை சொல்லாது பரசுராமரிடம் வித்தை கற்றதால் தக்க நேரத்தில் உன்னுடைய அஸ்திர சஸ்திரம் அனைத்து என்ன சொல்றது மறந்துவிடும். அந்த அஸ்திரத்தை எப்படி விடுவது, அந்த மந்திரங்கள் அனைத்தும் உனக்கு மறந்து போக கடவுது என்று பரசுராமருடைய சிராபம். இந்த 2ம் இந்த நேரத்தில் கர்ணனுக்கு ஒரு சேர வேலை செய்தது. அப்போ ரதத்தில் இருந்து கீழ் இறங்கி கர்ணன் தன்னுடைய ரதத்தை மேல் எழுப்புவதற்கு உண்டான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அர்ஜுனா, என்னுடைய ரதமானது பூமிக்கு கீழே, அதை நான் சரி செய்து கொண்டு இருக்கும் வரையில் நீ எந்த விதமான பானத்தையும் பிரயோகப்படுத்தக்கூடாது. இப்படி நடந்தது என்பது என்னுடைய துரதிர்ஷ்டம். இந்த நேரத்தில் நீ எந்த விதமான பான பிரயோகமும் செய்யக்கூடாது. உனக்கு நன்றாக தெரியும், அதாவது புத்திஹீனனாக இருப்பவர்கள் மேலும் இந்த யுத்தமே வேண்டாம் என்று பயந்து ஓடுபவர்கள் மீதும், சரணாகதி என்று யார் ஒருவர் காலில் விழுகிறார்களோ அவர்கள் மீதும், அஸ்திர சஸ்திரங்களை விட்டவர்கள் அவர்கள் மீதும் எந்த விதமான பானமும் பிரயோகப்படுத்தக்கூடாது என்ற சாஸ்திரம் அறிந்தவன் நீ. அதுமல்லும் நீ மிகப்பெரிய சூரன் என்பதை நான் அறிவேன். நான் இந்த ரதத்தினுடைய சக்கரத்தை மேல் எழுப்பும் வரை எந்த விதமான பானத்தையும் நீ பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சொல்வதெல்லாம் தர்மம், அதை மீறி செய்தால் அது அதர்மமாகும் அர்ஜுனா என்று கர்ணன் சொல்றான். இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட கூறினான். அர்ஜுனன் சொன்னான், கர்ணன் சொன்னது நியாயம் தானே, அவன் தர்மத்தை கூறிக்கொண்டிருக்கிறான். அர்ஜுனன் சொல்லும்போது பகவான் கிருஷ்ணன் சொல்றான், ஆஹா கர்ணா, உனக்கு தர்மத்தின் ஞாபகமெல்லாம் வந்துவிட்டது போல இருக்கிறது. அந்த நினைப்பு இதுவரை உன்னுடைய செயலில் எங்குமே என்னால் கண்டுபிடிக்க விடையவில்லையே அப்படின்னு சொல்ற. ஏன்னா உனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் தர்மம் என்கின்ற நினைப்பு உனக்கு வருகிறதை பார்த்து எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. இதே சமயத்தில் தர்மம் என்கின்ற ஒன்று இருக்கிறது என்பதனை மறந்தபடி நீ வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறாய். அதையெல்லாம் சிலவற்றை நான் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பாருங்க, சபையினிலே திரௌபதியை துச்சாதனன் கைப்பிடித்து இழுத்து கொண்டிருக்கும் பொழுது கை தட்டி வேடிக்கை பார்த்து உன்னுடைய கணவர்களெல்லாம் அடிமையாகி விட்டனர், திரௌபதி
என்னுடைய நண்பன் துரியோதனுடைய அந்த புறத்திற்கு செல் என்று சொல்ல போது உன்னுடைய தர்மம் என்ன ஆனது? அப்பொழுது அந்த தர்மத்தை பற்றிய சிந்தனை உனக்கு எங்கு போனது கர்ணா? சிந்தித்தாயா அப்படிங்கிறான். சிந்தித்து பார்க்கிறான். தான் செய்த தவறு அவன் கண்முன் நிழல் ஆடுகிறது. பாரு, இதுல அது மட்டுமல்ல, பாருங்க, அந்த பகடை ஆட்டத்தில் அதர்ம மார்க்கத்தில் அந்த பாண்டவர்களுடைய அனைத்து செல்வங்களையும் அபகரித்த போது அதனை கைத்தட்டி உற்சாகப்படுத்தியவன் நீ. அப்பொழுது இந்த தர்மம் தர்மம் என்று இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அந்த தர்மம் மறந்து விட்டதா இல்லை மறைத்து விட்டதா? ஏன் பாண்டவர்களுக்கு விஷத்தை கொடுத்து கொல்ல எத்தனைத்தவன் உன்னுடைய நண்பன். அந்த நேரத்தில் நீ அவனோடு இல்லை என்றாலும் அந்த மாதிரி இருப்பவர்களை நண்பனாக்கி கொண்டு அவனுக்காக போர் புரிந்து கொண்டிருக்கிறாயே, அப்போ அவன் செய்த எல்லா அதர்மத்தையும் நீ மறந்து விட்டாயா? அதர்மம் செய்பவனை விட அவனுக்கு துணை போடுவனுக்கு நிச்சயமாக மிகுந்த தண்டனை கிடைக்கும் என்பதை நீ மறந்து விட்டாய். இப்பொழுதும் சொல்கிறேன், அந்த நேரத்தில் தர்மம் என்ன ஆனது கர்ணா, நான் தெரிந்து கொள்ளலாமா? பாருங்க, பலவிதமான கேள்வியை கர்ணனிடம் எழுப்புகிறான். பாருங்க, ஏன்னா உனக்கு நிறைய செல்வங்கள் வேணும், ராஜ்யம் வேணும், தர்மத்தை பற்றிய எந்த விதமான கவலையும் இல்லை உனக்கு, இல்லையா? அப்போ வாழ்நாள் முழுவதும் தர்மம் என்கின்ற ஒன்றினை சிறிதும் கடைபிடிக்காத நீ ஆபத்து காலத்தில் மட்டும் தர்மத்தை பேசும் யோக்கியத்தை உனக்கு எங்கிருந்து வந்தது? பார், ஏன்னா அந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னா துஷ்டர், அதர்மவாதிகள். 16 வயதே நிரம்பாத அபிமன்யுவை நீயும் மகரதிகளும் அனைவரும் சென்று கொள்ளும் போது அந்த தர்மம் என்ன ஆனது? பின்பக்கம் போய் அவனுடைய தனுசில் இருக்கக்கூடிய அந்த நாணை அரித்தவன் நீ. அந்த நேரத்தில் தர்மம் தெரியவில்லையா கர்ணா? எஸ், தன் வாழ்நாளில் செய்த அனைத்து விஷயங்களையும் கண்முன் நிழல் ஆடுகிறது. ஒரே ஒரு தடவை தர்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். தன் வாழ்நாள் முழுக்க இதுதான் தர்மம் என்று தெரிந்திருந்தும் அதர்மவாதிகள் பக்கம் நின்றதனால் அனைத்தையும் மறந்தார். நீங்களே காட்சிப்படுத்தி பாருங்கள். அனைத்து செயல்களும் அதர்மத்திலேயே அவனுடைய வாழ்க்கை நிரம்பி இருந்தது. பாங்க, நீ உன் வாழ்நாளில் தர்மத்தை காக்காவிடில் நிச்சயமாக கர்ணா அந்த தர்மம் உன்னை காக்காது. அர்ஜுனா, இனியும் தாமதிக்காதே. தர்மத்தை பற்றி பேசுகின்ற யோகிதை சிறிதும் மற்றவன் கர்ணன். விடுபானத்தை அப்படி எப்பொழுது பகவான் கிருஷ்ணன் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னானோ, ஒரு பக்கம் கர்ணன் மட்டுமல்லாமல் அர்ஜுனனுக்கும் அனைத்தும் ஞாபகம் வந்தது, நிழல் ஆடுகிறது அவன் செய்த அத்தனை அவமானங்களும். அப்போ அந்த நேரத்தில் அஞ்சலி காஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான அஸ்திரம். ஏன்னா அந்த அஸ்திரத்தை அர்ஜுனன் கர்ணன் மேல் விட அந்த அஸ்திரமானது கர்ணனுடைய தலையை துண்டாடியது. அன்றைய தினம் சூரியன் முழுகுகின்ற நேரம் அந்த கர்ணனுடைய உடம்பில் இருந்து ஒரு ஜோதி புறப்பட்டு சூரிய மண்டலத்தை அடைந்தது. இதனால் கௌரவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அன்றைய தினம் பார்த்தோம்னா நிறைய பேர் இறந்திருந்தாலும் துச்சாசனுடைய இழப்பும், துச்சாசனை பீமசேனன் வதம் செய்தான், கர்ணனுடைய இழப்பும், அதாவது துரியோதனனுக்கு இடது கை வலது கையாக இருந்தவர்கள் இரண்டு கையையும் இழந்தவனாக துரியோதனன் மிகுந்த வருத்தத்தில் இருந்த நாள் எதுனா 17வது நாள் போரின் முடிவு. ஒரு பக்கம் பாண்டவர்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். இந்த நேரத்தில் அஸ்வத்தாமன் துரியோதனன் கிட்ட வந்து கூறினான், என்னன்னா
துச்சாசனும் இறந்து விட்டான். அப்போ இந்த நேரத்தில் நான் சில விஷயங்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன் கிருபாச்சாரியார் உன்னிடம் சில விஷயங்களை கூற எத்தனிக்கிறார். கிருபாச்சாரியாரும் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமனாக இருக்கக்கூடிய நானும் சிரஞ்சீவி. இந்த நேரத்தில் கிருபாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, துரியோதனா, இப்பொழுது நான் சொல்லும் பேச்சினை சிறிது நேரம் கேள். அதன்படி நட என்று சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் முதலில் கேள். ஏனால் நான் இப்பொழுது சொல்கிறது தர்மம், அது உனக்கு நல்லது ஆகும் என்பதற்காக உன்னிடம் சில வார்த்தைகளை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த யுத்தத்தை நிறுத்துவதை தவிர ஒரு புத்திசாலித்தனமான வியூகம் எதுவும் இல்லை துரியோதனா. ஏன்னா எப்பொழுது துச்சாசனனை அத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பீமசேனன் அவனுடைய இரத்தத்தை குடித்தானோ, அவனுடைய அடுத்த பிரதிஜையையும் ஞாபகப்படுத்தினான். இதே போல துரியோதனுடைய தலையையும் நான் செண்டாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமசேனுடைய பிரதிஜை. பீமனுடைய பிரதிஜை என்னைக்குமே தப்பாது துரியோதனன். ஏன்னா இந்த இடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், சரணாகதி ஆவதை தவிர ஒரு அற்புதமான தீர்வு எதுவும் இல்லை. சரி, அன்று பாருங்க, சல்யன் அவனை சேனாபதி ஆக்கி இன்று யுத்தத்தை தொடர்வது என்று ஒரு பக்கம் அஸ்வத்தாமனுடைய விருப்பமாக துரியோதனன் கிட்ட சொன்னான். ஆனா யுத்தத்தையே நிறுத்து, இன்று யுத்தமே நடக்கக்கூடாது என்று கிருபாச்சாரியார் ஒரு பக்கம் துரியோதனனுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனா ஒன்னு சொல்லட்டுங்களா, இன்று நடக்கப் போகின்ற யுத்தத்தில் சல்யன் துரியோதனனுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி, என்னால் ஆனவரை அந்த பாண்டவர்களை நான் பந்தாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்ணனுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. இன்று பாண்டவர்கள் பக்கம் காற்றடிக்கிறது. வாழ்க்கையில நல்லது கெட்டது என்பது மாறி மாறித்தான் வரும். அன்றைய தினம் கௌரவர்கள் பக்கம் காற்று இருந்தது. பகடை ஆட்டத்தில் ஜெயித்தோம், அவர்களை அவமானப்படுத்தினோம். ஆனால் இன்றோ அவர்கள் எடுத்து வைக்கின்ற அடிகளெல்லாம் அவர்களுக்கு வெற்றியாக அமைந்து விடுகிறது. இது நம்மளுடைய துரதிருஷ்டமே. இப்போ கிருபாச்சாரியார் கூறுகிறார் மீண்டும், துரியோதனா, இதோ என்னிடம் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று மார்த்தட்டி கூறியவன் நீ கொஞ்சம் நினைத்துப்பார். பீஷ்மாச்சாரியார் இருக்கிறார், துரோணாச்சாரியார் இருக்கிறார், கர்ணன் இருக்கிறான். ஆனா இன்று யாருமே உன் பக்கத்தில் இல்லை துரியோதனா. பாரு, வெற்றி என்பது நீ நினைப்பது போல அல்ல, சக்கரம் போல சுழன்று கொண்டே வரும். இப்போ அவர் சொல்ல சொல்ல, கிருபாச்சாரியார் சொல்ல சொல்ல துரியோதனனுக்கும் பலவிதமான நினைவுகள் வந்தது. ஆனா கிருபாச்சாரியார் சொல்வதை கேட்க கேட்க எந்த பதிலும் மறுப்பும் எதுவும் பேசவில்லை துரியோதனன். அப்போ பாண்டவர்கள் ஒரு பக்கம் விஜயோத்சவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா தர்மராஜனுக்கு இந்த செய்தி எட்டியவுடன் வகந்த சந்தோஷம். போர்க்களத்தில் வந்து கர்ணன் விழுந்து கிடப்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவன் கூறிய வார்த்தை என்னன்னா, கிருஷ்ணனுடைய தர்மம் ஜெயித்தது. கிருஷ்ணனை ஆறத் தழுவிக்கொண்ட. பாருங்க, கிருஷ்ணா, உன்னுடைய அனுகிரகமே கர்ணனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஏதோ பாண்டவர் பக்கம் இருந்து அர்ஜுனன் அந்த அம்பினை விட்டதனால் கர்ணன் இறந்தான் என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த யுத்தம் முழுக்க முழுமையான சூத்திரதாரி நீயே என்பதை நான் அறிவேன் கண்ணா. நீ ஒருவன் இருந்ததனால் எங்களுக்கு பலம் என்பதை கடைசி வரையிலும் நம்பியவன் தர்மராஜன். ஏன்னா
எப்பொழுது பகவான் கிருஷ்ணன் நம் பக்கம் இருக்கிறான் என்ற போதே நம்மளுடைய வெற்றி உறுதியாகிற்று. இதற்கு காரணமெல்லாம் நீ சாரதியாக இருந்தது. பாருங்க, உன்னை நம்பினால் யாருக்குமே தோல்வி இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறாய் கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பலவாறு கிருஷ்ணனை துதித்தான் தர்மராஜ். நேரா இதையெல்லாம் பார்த்துட்டு சிபிரத்திற்கு பாண்டவர்கள் திரும்பி, துரியோதனன் ஒரு பக்கம் சோகமாக கிருபாச்சாரியார் யுத்தத்தை நிறுத்து என்கின்ற அறிவுரையெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது திருதராஷ்டிரன் ஓ என்று அழுகிறார். என் மகன் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தானோ அத்தனை பேரையும் இழந்து இன்று அனாதையாக இருக்கிறார். விதுரன் அன்றே கூறினான் இதெல்லாம் நடக்கும் என்று. அவன் மிகப்பெரிய ஞானி, தீர்க்கதரிசி. ஆனால் பாவி, நான் எந்த ஒரு வார்த்தையும் கேட்கலையே. ஆனால் இன்று எல்லாமே அவன் என்ன என்ன கூறினானோ அதன்படியே நடக்கின்றதே என்று ஒரு பக்கம் அழுது தீர்த்து, அடுத்து என்ன நடந்தது என்று ஆர்வமாக சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் கேட்கிறான். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாச.